722வது வருஷத்தில் சமாரியா, அந்த ஃபால் ஆஃப் சமாரியா, சமாரியா விழுந்து போனது. ஆசிரியா வந்தாருங்க. மிகவும் கொடுமையானவர்கள், பயப்படத்தக்கவர்கள். ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கும்போது போர்க்கைதிகளை ரெண்டாக பிளந்துருவாங்க, வாளால் அறுக்கப்பட்டார்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். தங்களுடைய பெருமைக்காக கொன்று போட்டவங்களுடைய மண்டை ஓடுகளை குவியலாக வைத்தாங்க. உயிரோடு தோல் உரிச்சிருவாங்க. ஆக ரொம்ப பயப்படத்தக்கவர்கள். அவங்கள கொண்டு ஆண்டவர் வந்து அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப என்ன செய்கிறாரு, கொண்டு வர்றதுக்குறாரு. தூரமான இடங்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். சிதறி போனார்கள் எல்லாருமே. ஏதாவது நீங்கள் இந்த அவங்க எப்படி சிறைப்பட்டு போனாருங்கிற வரலாறு படிச்சிங்கன்னா அழாதவன் கூட அழுதுருவான். அதாவது பிள்ளைகள் ஒரு பக்கமும், மனைவி ஒரு பக்கமும், கணவன் ஒரு பக்கம், குடும்பங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசம் விழுந்து போனது. திரும்ப மறுபடியும் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய பாலிசி என்னென்னா, ஒரு தேசம் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக விளையவே கூடாது. அதை தீக்கரையாக்கி அதை விளையாமல் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்தது என்ன செஞ்சாங்கன்னா, வெளியிலேருந்து இன்னொரு ஜாதியை கொண்டாந்து வச்சுருவாங்க. ஏன்னா இந்த ஜாதி மறுபடியும் வந்துருச்சுன்னா மறுபடியும் திரும்ப வந்துடுவாங்கன்னு வேறு ஜாதியை கொண்டாந்து கலப்படம் பண்ணிடுறாங்க. இதில் வந்தது தான் இந்த சமாரியர்கள். வெளியில் உள்ளவங்களும் அவங்களும் சேர்ந்து திருமணம் பண்ணி வந்தவர்கள்.